ஸோ ஆல்வேஸ் இதான் உங்கள் லூபுக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் எப்படி டிஷர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பல மெஷின் வீடியோக்குள்ளே ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒயிட் ஃபைல் தான் இந்த ஃபோட்டோ. இது நீங்கள் இந்த IBIS பெயிண்ட்டுங்கிற ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு, இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் அடிச்சுக்கிட்டு, இது வந்து ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் வந்து நீங்களே ஒரு டிஷர்ட் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நான் சும்மா க்ரியேட் பண்ணிட்டு நான் என்னோடய ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு இமேஜ், என்னோடய சேனல் லோகோ வந்து நான் இப்போது உள்ளே போடுறேன். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த ரோபாக்ஸ் டிஷர்ட்லேயே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டிஷர்ட்டு அதாவது எப்படி சொல்கிறாங்க, ரோபாக்ஸ் வச்சு வாங்குகிற டிஷர்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பின்ட்ரெஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பின்ட்ரெஸ்ட்டு இப்போ நான் வந்து லூஃபி ரோப்ளாக்ஸ் டிஷர்ட்னு போடுறேன். எனக்கு லூஃபியோட டிஷர்ட் வேணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஜோரோ டிஷர்ட் இருக்குது, ரோப்ளாக்ஸ் டிஷர்ட்டு. சில கரெக்ட் சைஸில் இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து கொடுத்ததை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் எடுக்கணும்னா நான் எந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்டான ரோப்ளாக்ஸ் டிஷர்ட் சைஸுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ IBIS பெயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து இப்போது கொடுத்தேன் இல்லையா அந்த ஃபோட்டோ. அதே ஃபோட்டோவில் வந்து நீங்கள் நான் சொன்ன ரெண்டாவது மெத்தட் இதான்ட்டு அந்த ஒயிட் பிக்சரை நீங்கள் போட்டுட்டு, இப்போ இம்பாக்ட் பிக்சர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ரோப்ளாக்ஸ் டிஷர்ட் ரெடி. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட்டில் வந்து அந்த டார்ஸோ, அந்த செஸ்ட்டு, இந்த ஸ்டொமக் கவர் பண்ணுற பார்ட்டை மட்டும் தனியாக ஸ்டிச்சர் எடுத்து கூட பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து எப்படி இதை அப்லோட் பண்ணணும்னா, மோர் கொடுத்து ரோப்ளாக்ஸில் க்ரியேட் கொடுத்தோம்னா இப்போ வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இப்போ இங்கே மேலே ஒரு 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, 3 கோடு, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே க்ரியேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த க்ரியேஷன்ஸை முதல்ல அழுத்திக்கணும். அடுத்து வந்து அங்கே அவதார் ஐட்டம்ஸ்னு இருக்கா, அதில் இங்கே கிளாசிக்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே அங்கே நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அங்கே கிளாசிக் டைப்ஸில் வந்து கிளாசிக் டிஷர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டிஷர்ட் தான் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் அசெட் கொடுத்துட்டு அங்கே அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, அந்த அப்லோட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணிங்களா, நான் கொடுத்த அந்த பிக்சரை வச்சு அதை நீங்கள் அதில் போட்டுட்டு, பேர் வந்து நம்பரில் இருக்கும். அந்த நம்பர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேரில். அப்படின்னா அந்த நம்பராகவே விற்றுடலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் லூஃபி கியர் 1ன்னு போடுறேன். போட்டு இப்போ அப்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அப்லோட் கொடுத்து இது வந்து நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து மற்றவங்க ரோபோட்ஸ் கொடுத்து வாங்க மாதிரி அப்லோட் பண்ணணும்னா, இது அப்லோட் பண்ணுறதுக்கு 10 ரோபோட்ஸ் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஷர்ட் அப்லோட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ஷர்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து 10 ரோபோட்ஸ் இருந்துச்சுன்னா வச்சு ஷேர் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆஃப் சேல்னு இருக்குது இல்லையா, அப்படின்னா சேலுக்கு போகாது, நம்ம மட்டும் தான் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நிறைய டிஷர்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம லூபுக்கி சேனலோட லோகோலாம் போட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அவதாருக்கு போய்ட்டு கஸ்டமைஸ் கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் பண்ணிட்டு அங்கே கிளாத்திங்னு இருக்கு இல்லையா, கிளாத்திங்குள்ளே போய்ட்டு எப்பவும் போல் அந்த கிளாசிக் டிஷர்ட்டு அதுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ அந்த கிளாசிக் டிஷர்ட்டுக்கு போய்டுவோம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ KH ஆர்மின்னு சொல்லிட்டு என்னோடய இன்னொரு சேனல் KH ஆர்மி தமிழோட லோகோ வச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த லூஃபி டிஷர்ட்டு போட்டுக்கிறேன். நான் அந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அதிதாஸ் நைக்கு நான் மாற்றி மாதிரி சொல்கிறேன். இந்த நம்ம லூபி சேனலோட லோகோ அது ப்ளூவாக இருக்குது. நான் ப்ளூ ஷர்ட் வேணும், அப்படின்னா என் உடம்பு அப்படி ப்ளூ கலரில் மாற்றிடுவேன். இப்போ இதுமாதிரி நான் இப்போ KH ஆர்மின்னு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சு நீங்கள் டிஷர்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நீங்கள் வந்து விளாட்லாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் கூட பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் போதும். ஸோ